தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி ஒருமனப்படுவோம். இன்றைக்கான வேத வசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு இப்படியாக சொல்லுதுங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. இந்த பூமியில் நிலையானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துதுங்க. வாலிபமும் இளவயதும் ரெண்டுமே மாயை. எதுலேயுமே நமக்கு நிலையானது கிடையாது, நித்தியமானது கிடையாது. இந்த பூமியில் நித்தியமான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு நித்தியமான ஒரு காரியம் தேவை. ஏன்னா நம்மளுடைய ஜீவன் அழிவில்லாதது. இந்த அழிவில்லாத ஜீவனை கொண்டு போய் நம்ம நித்தியத்துக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இந்த ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்போது நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கான காரியங்கள் அங்கே நம்ம கணக்கு ஒப்படைக்கணும். நம்ம பேசக்கூடிய வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ கடவுள்கிட்ட நம்ம போய் என்ன பதில் பேச முடியும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் உலகத்தின் பின்னால், பாவத்தின் பின்னால், பணத்தின் பின்னால் ஓடக்கூடிய அநேக மக்கள் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாமே வரும்போது வெறுமையாக தான் வந்தோம், போகும்போது வெறுமையாக தான் போக போகிறோம். அதை இப்போ தாங்க எல்லாம் உணர்கிறாங்க. எத்தனை தான் கோடியாக சம்பாதிச்சாலும் எதையும் கொண்டு போக முடியாதுங்கிற உணர்வே இன்றைக்கி தான் பல பேருக்கு விஷயம் தெரிய வருது, புத்தி தெரியுது அவங்களுக்கு. இன்னும் தெளிவில்லாத மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கணும். என்னத்தை தான் தேடினாலும் சம்பாதிச்சாலும் எதையும் கொண்டு போக முடியாது. நமக்கு எப்படி இந்த பூமியில் ஆண்டவர் வரும்போது வெறுமையாக அனுப்பினாரோ, போகும்போது திரும்ப நம்ம வெறுமையாக தான் போக போகிறோம். எதுவும் கொண்டு போக முடியாது. அதுக்காக நம்ம ஜீவனை காப்பதற்கான வழி இது. அதை தேடுங்க, நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும். தேவனுடைய நடத்துவாராகாம கிருபையும் இரக்கம் நல்ல ஆண்டவரே, இந்த நித்தியமான வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை என் தேவன் ஒருவருக்கும் தரும்படி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஈவுகளையும் இரக்கங்களையும் பாராட்டும்படியாகவும் அவருடைய இருதயத்தின் கண்களை திறந்து உம்முடைய நித்திய வழிகளை தெரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் பரமபிதாவே. ஆமென்.